Next exercise 2.8. Exercise 2.8ல 10 sums இருக்குது. இந்த 10 sumsலையும் நம்ம பவர் யூஸ் பண்ணுற சம், நெக்ஸ்ட்டு nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி கண்டுபிடிக்கிறது ரெண்டு டைப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் இந்த பவர் யூஸ் பண்ணுறது, விச் மீன்ஸ் இந்த போலார் ஃபார்மோட பவர் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஒமேகா யூஸ் பண்ணுறது, nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி கான்செப்டில் உள்ள சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் ஷோ தேட் √3/2 + i/2 the whole power 5 plus √3/2 minus i/2 the whole power 5 which is equal to -√3 நாம் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த செகண்ட் சம் ஃபஸ்ட் பார்க்கலாம். இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். √3/2 + i/2 power 5 plus √3/2 minus i/2 power 5. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்குவோம். √3/2 ப்ளஸ் i/2 பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் இதை போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணால் தான் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதை இசட்னு எடுத்துக்குவோம். பவர் லாஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு பவர் 5 எடுப்போம். ஸோ ஹியர் x is equal to √3/2, y is equal to 1/2. x √3/2, y 1/2. So first we find the value of modulus value r, because polar form வேணும்னா நமக்கு polar form என்னது, r into cos theta plus I sin theta. So r and theta value we have to find. First r is equal to root of x square plus y square, which is equal to root of x value √3/2. So √3/2 the whole square plus y value 1/2 the whole square, which is equal to root of √3 square 3, 2 square 4 plus 1 square 1/2 square 4, which is equal to root of denominator same இருக்கா, numerator add பண்ணால் 3 + 1 4 வந்துருமா. ஸோ 4 cancel ஆயிரும். root is equal to 1. root of 1 வரும், which is equal to 1. So therefore r value 1. இதான் modulus value கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் modulus ஆஃப் y/x is equal to tan inverse ஆஃப் modulus ஆஃப் y value 1/2, x value √3/2. So 1/2/√3/2. 2 and 2 cancel பண்ணிக்கலாம். So which is equal to tan inverse of 1/√3. tan inverse of 1/√3, tanல இப்போ 1/√3 வரும், 30 டிகிரியில் வரும். So which is equal to pi/6. ஆல்ஃபா வேல்யூ pi/6 நமக்கு கிடச்சிருக்கு. தீட்டா வேல்யூ வேணும் அப்படின்னா அது எந்த குவாட்ரன்னு நம்ம பார்க்கணும். அவங்க கொடுத்துருக்குற இது ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூவும் பாசிட்டிவ் தான், ஒய் வேல்யூவும் பாசிட்டிவ் தான். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ்னா ஃபஸ்ட் குவாட்ரன். இசட் லைஸ் ஆன் ஃபஸ்ட் குவாட்ரன். ஸோ ஃபஸ்ட் குவாட்ரனில் இசட் இருக்குது அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு pi/6. ஸோ இப்போ நம்ம ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். மாடுலஸ் வேல்யூ 1, தீட்டா இஸ் ஈக்குவல் டு pi/6. ஸோ நம்ம இதை போலார் ஃபார்மில் எழுதிக்கலாமா. √3/2 plus i/2 which is equal to r-na 1 cos theta value pi/6 plus I sin theta value pi/6 எழுதிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு பவர் 5 வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ √3/2 plus i/2 பவர் 5 is equal to 1க்கு பவர் 5 போட்டால் 1 தான் வரும். ஸோ நம்ம இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். cos pi/6 plus I sin pi/6 பவர் 5. ஸோ இப்போ பவர் 5 இருந்துச்சுன்னா பவர் வேல்யூ எப்படி டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாமா, பை டிமோரிஸ் தியரம். டிமோரிஸ் தியரம் என்னது, ஒரு போலார் ஃபார்முக்கு பவர் ஒரு இன்டீஜர் இருந்துச்சுன்னா அந்த இன்டீஜரை தீட்டாவோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். So which is equal to cos 5 pi/6. Sorry.
இந்த பை 5 மட்டும் தான் வரும் 5π/6 ப்ளஸ் I sin 5π/6 டிமோரிஸ் தியரம் யூஸ் பண்ண பிறகு இதோட வேல்யூ cos 5π/6 ப்ளஸ் I sin 5π/6. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டேம் இருக்குது, அது என்ன √3/2 மைனஸ் I/2. ஸோ ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதுமா? ரீப்ளேஸ் I/-i, ஐயோட பிளேஸில் மைனஸ் ஐ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், இந்த டேம் கிடச்சிரும். ஸோ என்ன வரும் √3/2 மைனஸ் I/2 த ஹோல் பவர் 5 இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் நம்ம பண்ணக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் தான் பண்ணணும். ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ ரீப்ளேஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ஆயிரும் cos 5π/6 மைனஸ் I sin 5π/6. ஸோ இந்த ரெண்டு டேம் வந்துச்சு, அந்த ரெண்டையும் தான் நம்ம ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு -√3 வரணும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் √3/2 ப்ளஸ் I/2 பவர் 5 ப்ளஸ் √3/2 மைனஸ் I/2 பவர் 5 which is equal to first termோட வேல்யூ cos 5π/6 ப்ளஸ் I sin 5π/6. நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ √3/2 மைனஸ் I/2 ப்ளஸ் இதோட வேல்யூ cos 5π/6 மைனஸ் I sin 5π/6. ஸோ sin π/6 I sin π/6 ப்ளஸ் மைனஸ் இருக்கனால கேன்சல் ஆயிரும். ஸோ which is equal to 2 times of cos 5π/6. cos 5π/6 2 times இருக்கனால 2 times எழுதியிருக்கோம். ஸோ இந்த cos வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 2 cos இது எப்படி எழுதிக்கலாம் பை மைனஸ் π/6ன்னு எழுதிக்கலாமா? இப்போ தான் இதை எல்சிஎம் எடுக்கும்போது 6π - π 5π/6ன்னு வரும். ஸோ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? பை மைனஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட் இது 0 π/2 பை இதுதான் பை. ஸோ பை மைனஸ் அப்படின்னாலே இதை செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடும். செகண்ட் குவாட்ரண்டில் எதெல்லாம் பாசிட்டிவ்? ASTCயா? ஸோ சைன் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் தான் பாசிட்டிவ். ஸோ காஸ் வந்து நெகட்டிவ் தான். ஸோ 2 இன்ட்டு மைனஸ் cos π/6 which is equal to 2 இன்ட்டு மைனஸ் cos π/6ஓட வேல்யூ என்ன √3/2வா? √3/2 cos 30 டிகிரியோட வேல்யூ √3/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும் which is equal to -√3 மட்டும் ரிமைனிங் இருக்கும். நம்ம அதனை ப்ரூவ் பண்ணணும். which is equal to -√3. ஸோ ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதில் ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ ரீப்ளேஸ் பண்ணாலே இன்னொரு டேமோட வேல்யூ கிடச்சிரும். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு -√3 கிடைக்குது.